வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம நிகழ்வுடன் இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்ச்சிக்கான ஆலோசனை வழங்குவதோடு மருத்துவர் நாம நிகழ்ச்சியில் எங்களுடன் மனமையாக இணைந்திருக்கும் ஐயா ஸ்ரீகாதர் ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். சிறப்பு. நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த மருத்துவர் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றதை இட்டு அதோடு சென்ற பல பகுதிகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த சிறப்பு குழந்தைகளின் ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய பள்ளி காலங்கள், அவருடைய சிறு வயதில் அவர்கள் ஆசிரியர்களுடன் பயணிக்கின்ற வகைகள், அது போன்று வேந்தவர்கள் இளவை காலங்கள் வந்தால் அவர்கள் அதன் பின் அவருடைய காதல் பற்றியது, பின் மகப்பேறு வந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை தொட்டு வந்து இப்பொழுது இருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற முக்கிய ஒரு கட்டமாக சிறப்பு குழந்தைகள் இருவர் விரும்பி இப்படியான தம்பதிகளுக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டது. இந்த பிள்ளைகள் பராமரிக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உண்மையிலே அவர்களால் முழுமையாக பராமரிக்க முடியாத காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏனெனில் சாதாரண ஆட்களுக்கு உதவிகள் தேவையாக இருக்கின்ற பட்சத்தில் இவர்களின் இந்த பக்கங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியானது என்ன? இவர்களுக்கு குழந்தைகள் பெறும் போது அல்ல கிடைக்கும் போது அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது மட்டும் அந்த உள்ளூர் அரசாங்க அதிகாரிகளுடைய கண்காணிப்பிலே தான் இருப்பார்கள். அவர்கள் நேரடியாக சில பேருக்கு கண்காணிப்பு செய்வார்கள் அல்லது தங்களுடைய கண்காணிப்பு பராமரிப்பு நிலையங்கள்லேயே கொண்டு வச்சு பராமரிப்பார்கள். குழந்தையோடு இணைச்சு அங்கு கொண்டு வச்சு பராமரிப்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னா இப்ப சில வேற பல முறைகளிலேயும் இந்த பெற்றோருக்கு உதவி செய்கிற வாய்ப்புகள் இந்த அரசாங்க உதவிகளிலே இருக்கின்றது. இப்ப குறிப்பாக கடந்த முறை மெதுவாக அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தான். இப்ப சில கணவன் மனைவி என்று இவர்கள் ரெண்டு பேருமே சிறப்பு குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சியிலே குழந்தைகளை பராமரிக்கிறது அதற்கு தேவையான திறமைகள், அதுக்கு தேவையான நுட்பங்கள் அவர்களுடைய நுண்ணறிவில இருப்பது குறைவு. என்று சொன்னா அவர்கள் சிறப்பு குழந்தைகளாக இருக்கிறபடியால நுண்ணறிவின் வளர்ச்சி ஒரு எல்லையோட இருக்கும். அது சாதாரணமா வயது வளர வளர அனுபவம் வளர வளர அனுபவத்துக்குள்ளால அந்த அறிவுகள் வளர்றது அவர்களுக்கு ஒரு எல்லை உடையதாக இருக்கும். பெரிய அளவில் சாதாரண எங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவத்துக்கூடாக வளர்ற மாதிரி அவர்களோட வளர்ச்சி அந்த அனுபவ கல்வி என்று சொல்றது ஒரு தடைப்பட்டதாக ஒரு எல்லை உள்ளதாக இருக்கு. அப்ப இந்த இதை அவர்கள் முதல்ல அறிந்து அவர்களுக்குரிய பெற்றோராக இருக்கின்ற திறமைகள் இவர்களுக்கு போதாது என்று சொல்லி அதற்கு இவர்கள் ஆரம்பத்திலேயே அதுக்குரிய தயாரிப்பெல்லாம் செய்து வச்சிருப்பார்கள். இங்க இவர்களுக்கு பொறுப்பான அந்த அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே சில தயாரிப்புகளை செய்து வைத்திருப்பார்கள். இப்ப சில சிறப்பு குழந்தைகளாய் இருப்பவர்கள் கொஞ்சம் குழந்தைகள பாசங்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும், குழந்தைகளை விளங்கி கொள்ளவும், குழந்தைகளை சரியான முறையில வயதுக்கேற்ற மாதிரியாக அவர்களை வழி நடத்துவதற்கும் அவர்களுக்கு தகுதி இருக்கின்றது. அந்த இடங்களிலே சில நேரங்கள்ல அவர்களுக்கு இப்ப ஓய்வு நாட்கள், இப்ப சனி ஞாயிறு அல்லது வீடுகளில் அந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு இருப்பது என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்கள் இவர்கள் விரைவிலே களைத்து விடுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய ஓட்ட ஆட்டங்கள், சிரிப்புகள், அதுகள் ஏறி குதிச்சு விளையாடுற அந்த பல வகையான செயல்பாடு சிறு வயதுல இருக்கு. சின்ன குழந்தைகள் 3 வயது 5 வயது 6 வயது இப்படியான நேரங்கள்ல அப்படியான ஓட்ட ஆட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் இப்படியான இந்த சிறப்பு தாய்மார்கள் அல்ல சிறப்பு தகப்பன்மார் என்று சொல்லப்படுகின்ற இந்த இருவரிடமும் அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அவர்கள் மிக விரைவிலே அவர்களை தன்னந்தனியாக ஒரு இடத்துக்கும் போக விட மாட்டார்கள். எங்க போனாலும் தாங்கள் பின்னால தொடர்ந்து போய்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மனதில் ஒரு அச்சம் இருக்கு. எங்கட பிள்ளை வெளியில போய் எங்களை விட்டு போயிடுமோ அல்லது நாங்கள் அதை இழந்து விடுவோமோ
என்ற ஒரு அச்சம் வந்து அவர்கள் மனதுல வந்து எப்பவும் குடிகொண்டு இருக்கிறதாக இருக்கின்றது இல்லையா. அப்ப அதனால அவர்கள் எங்க வெளியில விளையாட்டுறதுக்கு போனா என்ன, அல்லது நண்பர்களோட எங்க போனா என்ன, இவர்களும் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அப்ப அவர்கள் ஓடியாடி விளையாடுகிற இடங்கள் எல்லாத்துக்கும் இவர்கள் மிக நெருக்கமா, அவர்களுக்கு நெருக்கமான இடத்துல போய் இருந்து அவர்கள் விளையாடுவதை, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனா இந்த பார்க்கிற இதுகள் எல்லாவற்றுக்கும் உளவியல் ரீதியான பல நிபுணர்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, தங்கட பிள்ளைய வந்து தாங்கள் பிரிந்து விடுவோமோ, அந்த பிள்ளைகள் வந்து எங்களை விட்டு விலகி போயிடுவார்களோ, மீண்டு எங்களுக்கு வர மாட்டார்களோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பயம், ஒரு அச்சம். பயம் என்று சொல்றது அது அச்சம் என்று சொல்றது. அந்த அச்ச நிலைதான் இவர்களை வந்து குழந்தைகளுக்கு பின்னால உதாரணமாக நாய்க்குட்டிகளை கயிறுல கட்டி பின்னால கொண்டு திரிகிற மாதிரி இவர்களும் பின்னால தெரிஞ்சு கொண்டே இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பின்னால வல்ல நெருக்கமாக தெரிஞ்சு கொண்டே இருப்பார்கள். அப்படியான பல விஷயங்கள் பிள்ளைகள் தங்களோட இள வயதுல இருக்கின்ற எனர்ஜி சக்திகளை வந்து விரியமாக்குறதுக்கு ஓடியாடி விளையாடணும். ஓடியாடி விளையாடினா தான் அவர்களுக்கு வந்து பேருந்து சாப்பிட பசிக்கும், அதே நேரத்தில் இரவுல நித்திரையும் கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அவர்களுக்கு ஓடியாடி தெரிய வேணும். அப்பதான் உடம்பில் உள்ள அவர்கள் சாப்பிட்டு வந்த சக்திகளை வந்து பாவிக்கலாம். அந்த சாப்பிட்டு வந்த சக்தி வந்து பாவிக்கப்பட்டால்தான் அவர்கள் வந்து நோமலாக சராசரியாக நித்திரைக்கோ கட்டிடக்கு போறதோ இல்ல வீட்டுல வந்து அமைதியா இருந்து ஏதாவது வேலை செய்வது இதற்கு முடியும். அவர்கள் கலைக்க முதல் இந்த பெற்றோர்கள் விரைவில் கலைத்துறார்கள். இந்த பெற்றோர்கள் வந்து விரைவாக கலைச்சு இவர்கள் வந்து அதுக்கு மேல் தங்களுக்கு சக்தியே இல்லை. தந்த சக்தி, அதாவது இப்ப உதாரணமா இன்னொரு வகையா சொல்றான்னு சொன்னா, எங்களோட பேட்டரி வந்து கீழே போட்டுது. எங்களோட பேட்டரி வந்து இப்ப பச்சையில இருந்தது, காலையில வெள்ளன, இப்ப இந்த மஞ்சளுக்கு வந்தது, பிள்ளைகளோட வழியில போறோம்னா இப்ப சிவப்புக்கு வந்துடுது இல்லையா. அப்ப சிவப்புக்கு வந்த உடனே அது கீழே இன்னும் போய் கருப்பா வரக்கூடிய அளவுக்கு வரப்போகுதோ என்று இவர்களுக்கு பயம் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது அவர்கள் வந்து கூடுதலாக முதல்ல நட்பாக அன்பாக அவர்களுக்கு பின்னால தெரிஞ்சு விளையாடணும், பேருந்து பேச துவங்கிடுவார்கள், பேருந்து கட்டளை போட துவங்கிடுவார்கள், பேருந்து கோவப்பட துவங்கிடுவார்கள். அதுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளை என்றதை அவர்கள் மறந்து அவர்கள் வந்து கத்துறது, சத்தம் போடுறது, கட்டாயப்படுத்தி இடத்துல இருக்க சொல்றது, கட்டாயப்படுத்தி போய் படு அல்லது அறைக்குள்ள போய் இரண்டு தனியாக இருக்க கலைக்கிறது, இப்படியான பல வகையான ஒரு தாங்க முடியாத செயல்பாடுகளை நடத்தைகள் அங்கே இருக்கிறத பார்க்கிறார்கள். இப்படியான விஷயங்கள் நடந்து இதெல்லாம் நடந்தால் இது வந்து கூடுதலாக இதுல வெளியில வர்றதுக்கு முக்கிய இடமாக இருப்பது வந்து கிழமை நாட்கள்ல வந்து இவர்கள் வந்து பாலர் நிலையங்களுக்கு அல்லது பாலர் பாடசாலைகளுக்கு கொண்டே விடுவார்கள் இந்த பிள்ளைகளை இல்லையா. அந்த பாலர் பாடசாலையில பாலர் நிறுவனத்துல வேலை செய்கின்ற பயிற்சி ஆசிரியர்கள், அந்த பயிற்சி ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சனி ஞாயிறு என்ன நடந்தது என்று கேட்டு கதைச்சு அவர்கள்ட்ட இருந்து செய்திகளை அறிஞ்சு கொள்வதில் அவர்கள் கட்டிக்காரர்கள். அப்ப அந்த விதத்துல அவர்கள் வந்து இன்றைக்கு நீ வந்து களைச்சு போயிருக்க, அல்லது இன்றைக்கு நீ வந்து மற்றவையோட பேசுறா இல்லை, மற்றவையோட கதைச்சு சிரிக்கிறா இல்லை, விளையாடுறா இல்லை, ஒரு மூளைக்குள்ள போய் இருக்கிறாய், அல்லது உனக்கண்டு ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து வச்சு கொண்டு அதை மற்றவைக்கு கொடுக்காம இது என்னுடையது, இதுக்குள்ள ஒரு தரம் பங்கு கேட்க வரக்கூடாது என்று சொல்லி வலு கோபமா ஆவேசமா இருக்கிற இதுகளை எல்லாம் அவதானிச்சு போட்டு அவர்கள் வந்து இவரை இந்த பிள்ளைய வந்து கூட்டிக்கொண்டு தனியா வச்சிருந்து பல விஷயங்கள், உதாரணமா அவர்களுக்கு படங்களுக்கு இதுகள் என்று கொடுத்து அதுக்குரிய சில நுட்பங்கள் இருக்கு. அந்த பிள்ளைகளோட எப்படி நட்பை பெறுவது, அவர்கள்ட்ட இருந்து மனதில இருந்து எப்படி அந்த மனதில உள்ள வேதனைகளை வெளியில கேட்கறது, வெளியில கொண்டு வர, இதுகளுக்கு கன நுட்பங்கள் இங்க வந்து இருக்கு. அதுகளை பாவிச்சு அவர்கள் வந்து இவர்கள் பிள்ளைகளோட பேசி கதைக்கும் போது பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல தொடங்குவார்கள். இப்படி அம்மா அப்பா இவர்கள் எல்லாரும் வந்து எங்களோட நல்லா இருந்தவை, ஆனா நேரம் போக அவர்கள் வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி அதட்டி வெருட்டி எங்களை சரியா பயப்படுத்தி போட்டார்கள். நாங்க நல்லா பயந்து போனோம். அந்த பயத்தினால எங்களுக்கு இரவு கூட நித்திரை கூட வரையில்லை, நாங்க நித்திரையை கொள்ளாம பெரிய கஷ்டப்பட்டோம். அப்படி என்ன பல விஷயங்களை இப்ப இந்த விஷயங்கள் வந்து
இந்த பாடசாலை ஆசிரியர் இவர்கள் அல்லது சாதாரணமா பள்ளிக்கூடத்துக்கு வந்த 6 வயது இதுல 5 6 வயதுக்கு பள்ளிக்கூடம் வரும்போது அங்கே உள்ள ஆசிரியர்களை இவர்களுக்கு நெருக்கமாக கதைச்சு பேசி பெற்றோர்களை விட நல்ல ஒரு ஒரு தொழில் செய்கின்ற ஆசிரியர்கள் என்ற முறையில பிள்ளைகளோட நல்ல நெருக்கமாக அவர்களோட அணைச்சு கதைச்சு பேசி அவர்களோட மனதில் உள்ள வேதனைகளை வெளியில கொண்டு வரதுக்கு உதவி செய்யறதுல இவர்களின் நல்ல பயிற்சி பெற்றவர்கள், நல்ல உளவியல் பயிற்சியல் உளவியல் கல்வியல் எல்லாம் இவர்களுக்கு இருக்கு. அதனால அவர்களும் இந்த இதுகளை அவதானிச்சு இந்த பிள்ளை ஏன்னா இப்ப இங்கத்திய பாடசாலைகள் எல்லா இடத்துலயும் முக்கியமானது என்னன்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் வகுப்பில சொல்லப்படுகின்ற விஷயத்தை மிக இலகுவாக விளங்கி கொள்ள வேணும். அதை இலகுவாக விளங்கி அதே நேரத்தில் அவர்களுக்கு சின்ன சின்ன வீட்டு பாடங்கள் கொடுக்கும் போது அதை வீட்டில இருந்து ஒழுங்காக செய்து கொண்டு வர வேணும். அப்ப அந்த விஷயத்தை வச்சுதான் ஒரு பிள்ளை திடகாத்திரமாக கல்வி கற்கிறாரா இல்லையா என்றதை இங்க முடிவெடுப்பார்கள் இல்லையா. உங்களுடைய அனுபவம் சார்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிறப்பு குழந்தைகளின் திருமணத்தின் போது இவர்கள் சிறப்பு குழந்தைகள் மட்டும் இணைந்து கொள்வதனால் இவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் சிறப்பு குழந்தைகளாக பிறந்திருக்கின்றார்களா நீங்கள் பார்த்த அளவில் கண்ணூடாக, அல்லது சர்வசாதாரணமான குழந்தைகளாக பிறந்திருக்கின்றார்கள்? மிக அருமையான விஷயம் நீங்க கேட்டது. எல்லாருக்கும் சிறப்பு குழந்தைகளாக பிறப்பதுன்றது கிடையாது. இந்த பெற்றோர்களுக்கு சராசரியான நோமலான இயற்கையான வளர்ச்சியுள்ள பிள்ளைகளும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு. எனக்கு அது சரியான புள்ளி விவரம் எனக்கு எவ்வளவு என்று சொல்ல தெரியாது. ஆனா அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நானே என்னுடைய அனுபவத்திலே இதுகள் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்துல இங்க உள்ள வைத்தியசாலை அறிக்கைகள்லையும் இதுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த வைத்தியசாலை அறிக்கைகள்லையும் சொல்லுகிறார்கள் இப்ப இவர்கள் சிறப்பு குழந்தைகளுக்குரிய பண்புகளோட இருந்தாலும் அவர்களுடைய உடம்பில் உள்ள அந்த ஜெனட்டிக்ஸ், அந்த மூலக்கூறுகள், நிற முகூர்த்த மூலக்கூறுகள் நல்ல அம்சங்களுடையதும் இருக்கு. இப்ப இவர்கள் கருவில உருவாகும் போதுதான் ஒரு பிழையான அம்சங்கள் சேர்ந்து அவர்கள் சிறப்பு குழந்தையா வந்திருக்கிறார்கள் இல்லையோ. ஆனா பெற்றோர்கள்ட்ட இருந்து பெற்ற அந்த மூலக்கூறுகள்ல தைரியமான மூலக்கூறுகளும் அவருடைய உடம்பில இருக்கு. அப்ப அந்த தைரியமான மூலக்கூறுகள் அப்பாவனுடையது அம்மாவனுடையது இணையும் போது அவர்களுக்கு தைரியமான பிள்ளைகள், சராசரியான பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனாலதான் இவர்கள் குழந்தை வேணும் என்று கேட்டாலும் அவர்கள் கூடுதலாக முற்று முழுதாக உங்களுக்கு இப்ப சில இடத்துல அந்த நிறமுகூர்த்தம் அந்த விடயங்கள் பல பாதிப்பானதாக இருக்கும் இல்லையோ. அப்ப அவர்களுக்கு குழந்தை பெற இயலாத அளவுக்கு அவர்களுக்கு கருச்சிலவு செய்து விடுவார்கள், கரு தடை இதெல்லாம் போட்டிருப்பார்கள் இல்லையா. ஏன்னா அவர்களுடைய மூலக்கூறுகள் துப்புரவாக சரியில்லாதது என்று சொல்லி அது பெரிய விஞ்ஞான ஆய்வுகள் கூட அவர்கள் தான் செய்து முடிவெடுப்பார்கள் இல்லையா. ஆனா இப்ப எங்களுடைய பார்வையில இவர்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள் சராசரியான பிள்ளைகளாகவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப இதை நாங்க ஊர்லயும் நாங்க கூடுதலாக பாக்குறோம். இப்ப ஒரு குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருந்தால் அதுல ஒரு பிள்ளைதான் சிறப்பு குழந்தையாக அல்லது இப்படியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் இல்லையோ. மிச்சம் 4 பேரும் மிக அருமையான பெரிய கட்டிக்காரர்களாக பெரிய முன்னேற்றம் உள்ளவர்களாக இருக்கதையே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. அங்க எங்களுக்கு அந்த விஞ்ஞான சிந்தனைகள் இல்லாதபடியால இந்த சிறப்பு குழந்தைகளை அவர்களுக்கு திருமணம் செய்யறதோ அல்லது அவர்களை வளர்த்தெடுக்கிறதோ இதுகளுக்கு எங்கள்கிட்ட போதிய அளவு வழிகாட்டல்கள் சிந்தனைகள் அது எங்கள்கிட்ட போதாமை இல்லாதபடியால தான் அவர்களை நாங்க அடிக்கடி சொல்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்த காலத்திலே தாயக பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு விடுவோமா இருந்தால் இப்பொழுது கூடுதலாக புறம்பேர் விடயங்களை உரையாடி கொண்டிருக்கின்றோம். தாயக விடயங்களை பார்த்து கொள்ளுவோமாக இருந்தால் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சரி உங்களோட வாழ்க்கையில் சரி நீங்கள் அறிந்ததுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அங்கே சிறப்பு குழந்தைகள் இருவருக்கு திருமணம் செய்து வைத்திருப்பதாக நீங்கள் அறிந்ததுண்டா? இல்லை, அப்படியான சூழ்நிலைகள் இல்லை தாயகத்தில். உதாரணமாக ஒரு 60% 70% என்று சொல்லிக்க திருமணம் செய்து வைக்கிறார்கள் கிராமத்திலே. இப்ப இந்த கிராமத்திலேயே நான் ஒரு சில திருமணங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அப்ப அந்த இதுல அந்த பிள்ளையில ஒரு ஆள் கிட்டத்தட்ட 60 65% 70% நுண்ணறிவு தன்மை உள்ள பிள்ளைதான் அது.
110 120 அப்படியான இதுகள்ல இல்லை, அல்லது 80 90 கூட இல்லை. அப்படியான 50 60 வீதமான ஆட்களுக்கும் அதுக்குரிய பார்ட்னரை, அதுக்குரிய கணவனோ மனைவிய ஊர்ல வந்து பார்த்து அங்க வந்து பார்த்து பொருத்தம் பார்க்கறது எங்கட குறிப்புகள் இதுகள்ல தானே. அப்ப அந்த இதுகள்ல கிரகதோஷம் அது ஏதோ ஒரு முறையில அதை ஒழுங்குபடுத்துகிறார்கள், அதை பற்றி எனக்கு பெரிய விளக்கம் இல்லை. அந்த முறையல்ல அவர்களுக்கு வந்து செய்து வைக்கின்றார்கள். அப்ப அவர்கள் வந்து அங்கேயும் திருமணம் நடக்க ஒரு 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 அளவு தைரியமாக இருக்கிறவர்கள். ஏன்னா இப்ப இந்த ஓரளவு தைரியமாக இருக்கிறவர்கள் பள்ளிக்கூடம் தான் போய் பள்ளிக்கூடத்துல புத்தக படிப்பு படிக்க மாட்டார்கள். ஆனால் வீட்டுல இருந்து அம்மாவோடைய அப்பாவோடைய இணைஞ்சு வீட்டு வேலை செய்வதில் கட்டிக்காரராக இருப்பார்கள். பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா சமையல் செய்வதில் நல்ல கட்டிக்காரராக இருப்பா, அல்லது கோழி வளர்க்கிறது, ஆடு வளர்க்கிறது, அந்த வீட்டு மிருகங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுகளை வடிவாக வளர்த்தெடுத்து பராமரி, இதுகள்லாம் அது கட்டிக்க. அவைக்கு பாடசாலை படிப்பு தான் அவர்களுக்கு பத்தாம இருந்ததே ஒழிய வீட்டுல உள்ள விஷயங்கள்ல கட்டிக்கார. அதே மாதிரி பையங்களும் இப்ப கூடுதலாக ஒரு அளவுக்கு வந்த உடனே பையங்க சொல்லி போடுவாங்க, எங்களுக்கு இதுக்கு மேல படிக்கல, அதுங்களுக்கு வாத்தியார் சொல்றது ஒன்றும் விளங்கல ஒன்றும். அப்ப அந்த பிறகு எங்கட ஊர்லயே நாங்கள் சில சில தீர்வுகளை வச்சிருக்கிறோம் இல்லையோ. இப்ப இந்த பிள்ளை சிறப்பு பிள்ளை மாத்திரம் தான் எங்களுக்கு தெரியாத ஒழிய, ஆனா அதுக்குரிய தீர்வுகள் அங்க நாங்க வச்சிருக்கோம். இப்ப அந்த பிள்ளைகளை நாங்க வேலைக்கு எங்கட வீட்டு வேலைகளுக்கு வச்சிருப்போம், வயல் வேலைக்கோ கடல் வேலைக்கோ இதுகளுக்கோ அந்த பிள்ளைகளை நாங்க வந்து வச்சிருந்து அவர்கள் சொந்த காலில் இருந்து ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை உழைப்பவர்களாக வந்துடுறார்கள். குடும்பத்தை நிர்வாகப்படுத்துற அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை உழைச்சு தனக்கண்ட ஒரு பெண்ணையோ ஆணையோ வச்சிருந்து பிள்ளைகளையும் பெற்று வளர்க்கக்கூடிய இது திறமைக்கு வந்துடுது. அதனபடியால் அங்க அந்த விஷயங்கள் நடக்கின்றது. ஆக மோசமான இதுகளுக்கு அங்கு நடப்பதற்கு இடமில்லை, அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. பாவம் செய்த பிறப்புகள் பாவம் என்று சொல்லித்தான் அதை அழைப்பார்களே ஒழிய அதை வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில பார்க்கறதுன்றது அங்கே குறைவு. அதை நாங்கள் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கத்திய ஊர் வட்டம் அப்படித்தான் இருந்தது. இப்ப நாங்க இங்க எங்கட இந்த பிள்ளை வளர்ப்பு இதழுக்கு வந்தோம்னு சொன்னா, இப்ப இங்க வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பிள்ளைகளாக இருக்கிற குடும்பங்கள்ல உள்ள ஆக்களை இணைச்சு, இப்ப சனி ஞாயிறு தான் இந்த பிள்ளைகளை வளர்க்கறது விளையாடுறது கரியில கழிச்சு போறேன். அப்ப அந்த சனி ஞாயிறுகளுக்கு வந்து வேற ஒரு குடும்பத்துல இப்ப இவர் இந்த பிள்ளையோடு சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் இந்த தாய் தகப்பனவே இந்த அனுமதியை பெற்று அந்த இடத்துக்கு சனி ஞாயிறுகள்ல கொண்டே விடுவார்கள். இப்ப இந்த பெற்றோர் வந்து காலையில கொண்டு போய் அங்க கொண்டே விட்டுட்டு வந்து அந்த பின்னேரமோ மத்திய ஏதோ ஒரு நேரத்தை வச்சிருப்பார்கள், அந்த நேரத்துக்கு திருப்பி போய் கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்ப இவர்களும் எப்பவும் அந்த பேட்டரி குறையாம எனர்ஜி வேண்ட தாராளமாக இருக்கும். அதே நேரத்துல பிள்ளையும் தனக்கு தேவையானதெல்லாம் விளையாடி சாப்பிட்டு எல்லாமே தன்னுடைய எனர்ஜியையும் பாவிச்சு முடிச்சு போட்டு வீட்டுக்கு வரும். அப்ப ரெண்டு பேரும் சமமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு வசதி இடம் இருக்கு. என்ன அந்த விதத்திலையும் இதை உதவி. இப்ப சில இடங்கள்ல வந்து ஆக மோசமான இடத்துல வந்து இப்ப சில சிறப்பு பெற்றோர்கள்ல ஒரு சில ஆட்கள் வந்து இப்ப குடி போதை எழுதலுக்கு அடிமையாக போயிடுறார்கள் இல்லையோ, அல்லது சிகரெட்டுகள் பத்துறது இப்படியான அல்லது போதைப் பொருள் இப்படியான சில சில விஷயங்கள்ல சில பெற்றோர்கள் வந்து அதுக்குள்ள போய் மாட்டுப்பட்டுறார்கள் இல்லையோ. அப்ப அந்த மாதிரியான விடயங்கள் வரும்போது இப்ப அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தை கிடைச்சு அதற்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் உருவானது என்று சொல்லி சொன்னா அது வந்து பெரிய விஷயமாக எடுக்கப்பட்டு, ஏன்னா இங்க சமூக நலத்திட்ட சட்டங்களின்படி பிள்ளை வந்து முழுமையான முறையில வளர்க்கப்பட வேணும். அதற்கு பெற்றோராக இருக்கிறதுக்கு பெற்றோர் வந்து தகுதியானவர்களாக இருக்க வேணும். அவர்களுக்கு இப்ப குடி போதையோ ஏதாவது ஒன்று கால அவை இந்த பெற்றோராக இருக்கிறதுக்குரிய திறன் அதுக்குரிய தகுதி அவர்கள்ட்ட இல்லை என்று சொல்லி வைத்தியர்களும் போய் உளவியலாளர்களும் போய் எல்லாருமே போய் கண்டுபிடிச்சு பாடசாலை எல்லாருமே அதை முறையிட்டார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளைகளை வந்து அரசாங்கமே பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சட்டங்களும் இங்கே இருக்கு. ஏன்னா பல வகையான பரீட்சை செய்வார்கள் இந்த பெற்றோர்களுக்கு இல்லையோ, வீட்டின் நிலைமை எல்லாத்தையும் பரீட்சை செய்து எல்லாம் பார்த்து உங்களோட பிள்ளைய உங்களோட வச்சிருப்பதா இருந்தால் நீங்க போதைப் பொருள்ல இருந்து முற்று முழுதாக விடுதலை பெறணும், அல்லது ஆல்கஹால் இந்த விஷயங்கள்ல இருந்து முற்று முழுதாக நீங்க விடுதலை பெறணும். மற்றது இங்க அந்த விஷயங்களுக்கு தனித்தனியான வைத்தியங்கள் இருக்கு. அப்ப அதுகளுக்கு வந்து நீங்க அந்த வைத்தியத்துக்கு நீங்க போயே ஆக வேணும்.
இப்ப நீங்க அந்த வைத்தியத்துக்கு நீங்க போய் ஒரு 6 மாதம் என்ன மாதிரி நடக்குது, என்ன முன்னேற்றமா பின்னேற்றமான்னு பார்த்து தான் நாங்க முடிவு சொல்றோம். இப்ப இதுகளை தீர்மானிக்கிறது சாதாரணமான கோடுகள் அல்ல. சாதாரணமான நீதிமன்றங்கள்ல இந்த பிரச்சனைகள் கொண்டே வழக்கு போடப்படுவதும் இல்லை, அங்க ஆய்வு செய்யப்படுவதும் இல்லை. இதுக்கு தனியாக ஃபேமிலி கோர்ட், அதாவது குடும்ப நீதிமன்றங்கள், குடும்ப விஷயங்கள் ஆய்வு செய்கின்ற நிலையங்கள் என்று இருக்கு. அது சில இடத்துல அது நீதிமன்றம் என்று பேர் வச்சிருக்கிறார்கள், சில இடத்துல அந்த பெற்றோர்களுக்கு வழி நடத்தி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஆலோசனை நிலையமாக அவர்களுக்கு பேர் வச்சு இந்த விஷயங்களை செய்கின்றார்கள். ஆனா இந்த இடத்துல அந்த ஒரு சிக்கலும் இருக்கின்றதை நாங்க மறந்து விடக்கூடாது. அத பெற்றோர்கள் பலவீனமாக போய் அவர்களுடைய இயங்கு திறன் அல்லது பெற்றோராக இருக்கின்ற திறன் இதுகள் குறைஞ்சு கொண்டு போய் அவர்கள் அரசாங்க அதிகாரிகளோட அம்மாவிடம், அதாவது இணைஞ்சு, அதாவது நாங்க வைத்தியத்துக்கு போறோம், எனக்கு பிள்ளைதான் முக்கியம், என்னுடைய குடியோ வரியோ இதெல்லாம் முக்கியம், நான் அதை விட போறேன், ஆனா எனக்கு தனியா விட இயலாது, எனக்கு அது வைத்தியம் தேவை, அந்த வைத்தியம் தந்தா நான் அதுல இருந்து விடுதலை பெற்று நான் பிள்ளையோட இருப்பேன், என பிள்ளை அப்படியே அவர்கள் இணைஞ்சார்கள் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் மிக ஒத்துழைப்பு செய்து அவர்களுக்கு அந்த வைத்தியங்களை கொடுத்து அவர்களை திரும்பவும் சராசரியான பெற்றோராக வருவதற்கு உதவுவார்கள். அப்படி இல்லை, சில பேர் ஆகவும் மோசம், அதுக்கு முற்றுமுழுத அடிமையாக போய் அரசாங்க அதிகாரிகளை மரியாதை இல்லாம பேசுறது, மரியாதை இல்லாம கதைக்கிறது, அல்லது சட்டங்களை மதிக்கிறது இல்லை, அல்ல சட்டம் ஒன்று இதுக்கண்டு தெரியாத முறையில நடக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னா. இப்ப இந்த இடங்கள்ல அரசாங்கம் இங்க விசேஷமான சட்டங்கள் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கு. அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அந்த சட்டங்களின்படி அவர்கள் ஒரு பிள்ளையினுடைய உடல்நலம் உளநலம் ரெண்டையும் பார்ப்பார்கள் இல்லையோ, உடல் நலம் உளநலம். ஏன்னா இப்ப உடல் நலம் என்று சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்க சிறப்பு பெற்றோர்கள் மாத்திரமல்ல அல்ல, சாதாரண பெற்றோர்களையும் சில பேர் இங்க பெரிய மோசமான முறையில இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இங்க அரசாங்கம் 18 வயது வரையும் பிள்ளைகளுக்காக 3 மாதத்துக்கு ஒருக்கா காசு கொடுக்கறது இல்லையோ, பெற்றோருக்கு காசு கொடுக்கறது இல்லையோ, பிள்ளை சாப்பாட்டுக்கோ அல்லது உடுப்புகள் வேண்டவோ, முக்கியமான பெற்றோர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா இதை விட பிள்ளைகளுக்கு சொல்லி அரசாங்கம் கொடுக்கறது இல்லையா. அந்த பணங்கள் இதுகள் கொடுக்கிற இந்த விஷயம் அடுத்த பக்கத்துல பிள்ளைகள் இப்பவும் எங்கட சொந்தம் பண்றதுதான் அரசாங்கத்தின் சட்டத்தினுடைய விளக்கம். இல்லை அப்படியான விஷயங்கள்ல சில சாதாரணமான பெற்றோர்கள் கூட இப்ப குடியல் இப்படியான போதைப் பொருள் இதுகள் அடிமையானார்கள் என்று சொன்னா பிள்ளைகள் பணத்தை எடுத்தே குடிக்க தொடங்கிடுவார்கள் இல்லையோ. இங்க பல தொலைக்காட்சிகள்லயோ அல்லது இங்க உள்ள செய்தித்தாள்கள்லயோ இந்த விஷயங்கள், இந்த வழக்குகள் வருவதை நாங்கள் இடையிடையில நாங்க பார்க்கலாம். என்ன அப்படியான நேரங்கள்ல பிள்ளைகளுடைய பணத்தையும் எடுத்து அவர்கள் தங்களோட தேவைக்கு பாவிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சாப்பாடுகள், சத்துள்ள சாப்பாடுகள் வேண்டி கொடுக்கறது இல்லை. அப்படியான இதுகள் ப்ரூவ் பண்ணப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டாலே அவர்களுடைய பிள்ளையையும் கூட எடுப்பார்கள். சிறப்பு பிள்ளை என்ன மாத்திரமண்டா இல்ல, அப்படி சராசரியான பெற்றோற்ற பிள்ளைகளையும் இங்க அரசாங்கம் பொறுப்பு எடுத்து கொண்டு போய் சில நேரத்துல அதை இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காண்டி சில நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களை கொடுப்பார்கள். அல்லது அந்த அரசாங்கங்கள் தங்களுக்கு நம்பிக்கையான வேற பிள்ளைகளுள்ள வேற குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தால் அவர் அந்த இதுல பெற்றோர்கள் 2 பேருமே நல்ல கெட்டிக்காரர்களாக திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களோட பொறுப்பு கொடுப்பார்கள். நாங்கள் பார்க்க போனால் இந்த சிறப்பு குழந்தைகள், அதாவது சிறப்பு தம்பதியினர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வளர்ந்ததன் பின் இவர்கள் விரித்தெறிந்ததன் பின் இவர்களுக்கான மனநிலைகள் அல்லது இவர்கள் இந்த பெற்றோர்களுடன் தாங்கள் வாழ்வதை இட்ட கருத்து வேறுபாடுகள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய உளவியல் காலங்களில் பார்த்ததுண்டா? இல்ல, இதுல நான் எந்த சொந்த அனுபவத்தில் பெற்றதை விட இப்ப எங்களோட வைத்தியசாலைகள்ல இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களுக்கான அறிக்கைகள் சில வகுப்புகள் கூட எடுப்பார்கள். இந்த விஷயம் சம்பந்தமாக வகுப்புகள், கோர்ஸுகள் எல்லாம் நடக்கும் இல்லையா. அந்த விஷயங்கள்ல அவர்கள் கூறும்போது அவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, இந்த வளர்ந்த பிறகு இந்த பிள்ளைகள் 18, 20 பெரிய ஆக்களா வந்த பிறகு அவர்கள்
தெளிவாக கதைக்கிறார்கள் இல்லையோ. அதுல பல பிள்ளைகள் கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னா, என்னுடைய அம்மா அப்பா, என்னை பெத்த அம்மா அப்பா அவர்கள்ட்ட வளர்ந்ததை விட நான் இங்க வளர்ப்பு தாயை தகப்பன் என்று சொல்லப்பட்ட இவர்கள்ட்ட வளர்ந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னா அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. அவர்கள் பிள்ளைகளை அணைச்சு கொஞ்சுவார்களே ஒழிய, ஆனா பிள்ளைய வயதுக்குரிய முறையில வழி நடத்துற தன்மை அவையிட்ட பத்தாது. ஆனா அந்த பக்கத்தை நான் இங்க வளர்ப்பு தாய் வளர்ப்பு குடும்பத்துலதான் நான் பெற்றேன்னா. ஆனபடியால இது அரசாங்கம் எனக்கு செய்த பினாம்பரிய உதவி. இப்ப உதாரணமா இந்த சட்டங்கள்ல வளர்ப்பு தாய் வளர்ப்பு பெற்றோர்கிட்ட கொண்டு கொடுப்பார்கள். ஆனா உண்மையான சொந்த தாய் தகப்பன் உறவை இல்லாம பண்ண மாட்டார்கள். கிழமைக்கு ஒருக்காவோ அல்லது மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 2 கிழமைக்கு ஒருக்காவோ அவர்கள் பிள்ளைகளை போய் சந்திக்கிறது, அவர்களோட இருக்கிறது, அவர்களை சில நேரங்கள்ல தங்களை சொந்த வீட்டுக்கு கூட்டி வச்சு கதைக்கிறது, விளையாடுறது, சாப்பாடு கொடுக்க, இப்படி அந்த அந்த தொடர்பையும் அவர்கள் இணைச்சுதான் வச்சிருப்பாங்க. 100% அந்த அவர்களுடைய தொடர்பை இல்லாம பண்றது கிடையாது. ஆனபடியால வளர்ந்த பிறகு இந்த பிள்ளைகள் தங்களோட மதிப்பீட்டை தெளிவாக கூறுகின்றார்கள். என்ற உயிரிய ரீதியான அம்மா அப்பாவிட்ட சில வளர்ச்சிக்கு தகுதி இல்லை, அவர்களுக்கு அது இயலாது. ஆனபடியால எனக்கு ஒரு முழுமையான மனிதனாக, முழுமையான ஒரு பிள்ளையாக நான் வளர்றதுக்கு இந்த வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை இந்த இடம் தான் எனக்கு பின்னாம்பெரிய உதவி செய்த நான் இன்றைக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல அரசாங்கம் எனக்கு இந்த உதவி செய்ததை நான் இப்போ நன்றியோட தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, வயது வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை மதிப்பிடுறதுன்றது தன்மையா வந்துடுது. என்ன, அவர்கள் நோமல் பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் சூழலை மதிப்பிடுற தன்மை அவர்கிட்ட இயற்கையாகவே வந்துடுறது இல்லையோ. இனி 2 குடும்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு. என்ன, இப்ப சாதாரணமா ஒரு பெற்றோர்கிட்ட வாழ்ற எங்களுக்கு இன்னொரு பெற்றோரோட ஒப்பிட்டு பார்க்கிற தகுதி வலு குறைவு. ஏன்னா நாங்க வெளியிடத்துல போய் வாழையில மற்ற இடத்துல எப்படி வளர்க்கிறார்கள், எப்படி இயங்குறார்கள் எங்களுக்கு தெரியாது. என்ன, ஆனா இப்ப இவர்கள் 2 சூழல்ல வளர்றார்கள் இல்லையா. அப்ப இந்த 2 சூழல்ல வளர்ந்து 2 இதுகளையும் அவர்கள் தெளிவான மதிப்பீடுகள் இதுகளை பார்த்து தாங்கள் வயது வந்த பிறகு அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக தாங்கள் இருக்கிறோம். எங்களோட அந்த சின்ன வயதுல எங்களை பாதுகாத்தது. இப்ப எங்கட ஊர்ல இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா, அங்க இந்த பிள்ளைகளை ரோட்டுல ஒரு தானா பிழைக்க வேண்டிய பிள்ளைகளாக விட்டுடுவார்கள் இல்லையோ. இப்ப எங்கட கிராமங்கள்ல கூட இப்ப சில பெற்றோர்கள் ஆண்கள் பெரிய குடிகாரராக இருப்பார்கள், பெண்கள் சரியாக சோர்ந்து போய் கஷ்டப்பட்டு போய் இருப்பார்கள். அவர்களுக்கு 8 பிள்ளை 10 பிள்ளை அல்லது 5 பிள்ளை இப்படி பிள்ளைகளும் அவர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த இடத்துல தகப்பன் சான் உழைக்கிறது எல்லாத்தையும் அரைவாசியில முக்காசி குடிச்சிடுவார் இல்லையா. அப்ப வீட்டுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லையா. அப்ப அந்த பிள்ளைகள் இப்ப ஒழுங்கான உடுப்பு இல்லை, ஒழுங்கான வசதி இல்லை, சாப்பாடும் இல்லை. இப்ப சில இடங்கள்ல பக்கத்து வீடுகள்ல போய்த்தான் சாப்பிட பசிக்குது, சாப்பாடு தருவீங்களோ அப்படி இப்படி பல சந்தர்ப்பங்கள் அங்க இருக்கன. ஆனா இந்த விஷயங்களை தெரிஞ்சாலும் அயல்ல உள்ள ஒருத்தருமே அங்க அந்த வீட்டுக்குள்ள தலையிட மாட்டார்கள். ஏன்னா பிரச்சனையை நாங்க வேண்டக்கூடாது என்று ஒதுங்கி போறதுன்னு தான் அங்க இருக்கு. ஆனா இங்க அந்த ஒதுங்கி போறது இல்லை. இங்க அரசாங்கம் பொறுப்பண்டபடியால சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்குள்ள பிள்ளைகளை மீட்டு எடுத்து வளர்க்கறதுல இங்க பல வாய்ப்புகள் பல சந்தர்ப்பங்கள் இங்க நடந்திருக்குன்றதை நான் இதுல கூறி இன்றைக்கு இந்த கருத்தை முடிச்சுக்கொள்வோம். சிறப்பான விடயங்களை இந்த சிறப்பு குழந்தைகள் பற்றிய பல தொகுப்பில் நீங்கள் கூறி வருகின்றீர்கள். அது மட்டுமல்ல, பல வேறுபட்ட மனோதத்துவ ரீதியான விடயங்களை கடந்த பல வருடங்களாக நாங்கள் உரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமுக்கு நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இந்த மருத்துவர் நாம நிகழ்வுக்கான டென்மார்க் கழகத்தின் ஒளிப்பதிவு உதவி புரிந்த ஐயா சற்குணம் அவர்களுக்கும், அத்தோடு அவருக்கு உதவியாக இருந்த செல்வி சுமங்கலியா
ஸ்ரீ கதிரநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு முறை மருத்துவர் நாமனிகள் அனைத்து நன்றி, வணக்கம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்கள் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099103. கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.